ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா G75 சைக்கிள் இருக்குல்ல, அதாவது குரு சைக்கிளை வந்து இந்த ஃபார்மெட்டை வந்து ஃபேஸிங் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு எல்லா பீஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது, குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன காம்பனண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கே இது வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் வந்து இதெல்லாம் பழகிறேன். இது வந்து எப்படி இது பண்ணுறதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு டயாமீட்ரு. இந்த டயாமீட்டரில் இந்த டயா வந்து 40, சரிங்களா? இந்த ராமீட்டரில் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ்னால் இதுதான் சென்ட்ரு, இந்த சென்ட்ரு வரைக்கும் பண்ணணும், சரிங்களா? இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் இறங்கணும், இப்படி இறங்கும், சரிங்களா? இதோட ஃபார்மெட் ரெகுலராக எப்படி எழுதுவோம்? G75 6.5, அப்புறம் G75 எக்ஸு ஜெட்டு, அப்புறம் பி. க்யூ வேணும்னா க்யூ கொடுப்போம், வேணான்னா அதை இது பண்ணிடுவோம். அப்புறம் ஃபீடு கொடுப்போமா? இந்த ரீசனுக்கு பதிலாக இதுதான் குருவிங் சைக்கிள் ஃபார்மெட்டா. இந்த ஃபார்மெட் வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, G0 எக்ஸு 45 ஜெட்டு 2 வந்து பொசிஷன் பண்ணிடுவோமா? பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் G75 எக்ஸ் -2 ஜெட்டு வந்து ஸ்டாக் வந்து 0.2 வைப்போமா? இங்கே வந்து பி கொடுக்கணும். பி வேல்யூ எப்படி கொடுக்குறதுனா, இந்த டயாமீட்ரு 40, இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 45. இந்த 45 வந்து பொசிஷன் வேல்யூ பண்ணிக்க வேண்டியது 45. இது கூட வந்து எக்ஸ் -2 பண்ணுறோமா? இதையும் இது பண்ணிக்கோங்க. +2 47 வருதா? இந்த 47 × 1000 பண்ணிக்கணும். இது ஏன்னா மைக்ரானில் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வேல்யூ வந்து எடுக்கும். குருவிங் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் மைக்ரானில் கொடுக்கணும். அப்போ வந்து 47 ஆயிடும். இந்த டயாமீட்டரை விட எப்பயுமே வந்து ஜாஸ்தியாக கொடுத்தா தப்பு கிடையாது, கம்மியாக தான் கொடுக்கக்கூடாது. எப்படி பார்த்தாலும் இந்த வேலைக்காக தான் ப்ரோக்ராம் வந்து ரீட் ஆகும். அதனால் இங்கே 47,000 வந்திருக்கா நம்மளுக்கு. இதை வந்து நம்ம 48,000 போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. 48,000 49,000 இது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து க்யூ வந்து இங்கே ஒரு பாஸ் எடுத்துருச்சு, இங்கே ரிலீவ் வந்து 0.5 ஏறி மறுபடியும் ஏறி இங்கே எவ்வளோ தள்ளி வந்து இறங்கணுங்கிறதா இந்த க்யூ வேல்யூ. இந்த க்யூ வேல்யூ வந்து எவ்வளோ கொடுப்போம்? நம்ம வேணும்னா கொடுப்போம், வேணான்னா குருவிங் சைக்கிளை எடுக்க மாட்டோமா? ஆனால் இதில் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் கம்பல்சரி. அப்போ தான் வந்து இங்கேருந்து இங்கே தள்ளி இறங்கும். இப்போ வந்து குருவிங் சைக்கிள் வந்து 5 mm பிச்சு, சரிங்களா? நம்மளுக்கு வந்து 3 mm செட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டருக்காக ஒரு பஞ்சு, அப்புறம் இங்கே தள்ளி ஒரு 0.2 தள்ளி இறக்குமா? அந்த மாதிரி தான் இதுவும். இந்த இதில் வந்து எவ்வளோ தள்ளுறோம்? 600 மைக்ரான் வந்து தள்ளுறோம். 600 மைக்ரான்னா 0.6. ஒரு பாஸ் இறங்கி மறுபடியும் இங்கே ஏறி இங்கே வந்து இறங்கும்போது 0.6 தள்ளி இங்கே இறங்கும், சரிங்களா? இதுதான் வந்து இது. இதுக்கப்புறம் வந்து இதே லைனில் வந்து நம்ம வந்து R வேல்யூ கொடுக்கும். 0.5 0.2 0.3 இது மாதிரி நம்ம கொடுப்போமா? ரிலீஃப் வேல்யூ வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபீடு. ஏன் இங்கே வந்து 2 லைன் எழுதுகிறோம், ஆனால் இது ஃபேஸிங் சைக்கிள் போடும்போது இந்த ஒரு லைன்லேயே எல்லாமே வந்துடணும். அப்போ தான் இது வந்து ஃபேஸிங் சைக்கிளுக்கு வந்து மாறி ஓடும். இதே வந்துட்டு நம்ம வந்து பியில் வந்து என்ன கொடுப்போம்? குருவிங் சைக்கிளில் 300 இல்லை 400 அப்படின்னு கொடுப்போமா? 0.3 இறங்கணும், 0.4 இறங்கணும், இல்லை 0.2 இறங்கணும் அப்படிங்கிறதால இப்படி இறங்கி ஏறும். ஆனால் இங்கே வந்து நமக்கு மொத்தமாக கொடுக்குறதுனால இப்படி இறங்கிட்டு இப்படி போய் இங்கே வந்து இப்படி வந்து இறங்கி இப்படி போய் இப்படி தான் வரும். நார்மல் ட்ரைனிங் சைக்கிள் மாதிரியே தான் போய் ஒரு கன்வெர்ட் ஆகி வரும். இந்த சைக்கிள் வந்து இப்படி தான் எழுதணும். மறுபடியும் வெளியில் கொண்டு வர சேம் அதே கான்செப்ட் தான். G0 எக்ஸு 45 ஜெட்டு 2.0 ஜெட்டு 10 Z28 U0 W0 M1 M30 இந்த மாதிரி தான் கொடுப்போம் நம்ம.
இதுதான் வந்து G75 குரூவிங் சைக்கிள் வந்து ஃபேஸிங் சைக்கிளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து இப்படி தான். சரிங்களா? மற்றபடி எதுவும் இல்லை, இவ்வளோ தான் வித்தியாசம். இது போல் இன்னும் நிறையா வீடியோ போடுவேன். உங்களோட சப்போர்ட்டை எப்படி கொடுக்குறீங்கன்னு பொறுத்து பார்த்து எனக்கு ஒரு உந்துதல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரும். நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஒரு G75 ஃபேஸிங் சைக்கிள் சொல்லியிருந்தேண்ணா, இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் பொசிஷன் பண்ணிடுறோம். 45 X-2 ஜெட்டு, இதுதான் சைக்கிள். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 48 கொடுத்துருக்கோமா, 45 ப்ளஸ்ஸு இது ஒரு 2 47, அதை விட ஜாஸ்தியாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் அது தப்பு கிடையாது. 0.5 டெப்த்தை கட்ட ரிலீஃபு. இது இப்படி ரீட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சைக்கிள் வந்து இப்படி தான் ரீட் ஆகும். சரிங்களா? G75 ஃபார்மெட் இது தான். நம்ம குரூவிங் சைக்கிளுக்கு மேலே G75 கொடுப்போம், இங்கே கொடுக்காம இதை அப்படியே டேரெக்டாக கொடுக்கும். மற்றபடி இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்.